எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.